வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்பிளான ஒரு சாம்பார் சாதம். அதுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற சிம்பிளான காய்கறிகளே போதும். அதுக்கப்புறம் தேங்காய், சீரகம், வெள்ளைப்பூடு அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், சாம்பார் பொடி, அப்புறம் பெருங்காயத்தூள், அரிசியும் பருப்பையும் சேர்ந்து கழுவி வச்சுக்கோங்க. உப்பு, எண்ணெய். அரிசி பருப்பு அளவு நான் எப்படி போட்டிருக்கேன்னா 1.25 டம்ளர் அரிசி, 3/4 டம்ளர் பருப்பு போட்டிருக்கேன். டோட்டலாக 2 டம்ளர் போட்டிருக்கேன். அப்புறம் குக்கரை நம்ம எண்ணெய் ஊற்றி வெந்தயம், கடுகு, அப்புறம் பல்லாரி, இது 2 மிளகாய் இதை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வெட்டி வச்சுருக்கிற ஒவ்வொரு காயாக நம்ம அதில் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தக்காளியை மட்டும் சேர்த்துக்கிறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு வெங்காயம், தக்காளி, மிளகாய் இந்த 3 சேர்ந்து கொஞ்சம் வதங்கணும். அது வதங்கிறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சமாக உப்பு, எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு சேர்த்துக்கிறோம். சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா மஞ்சள்தூள் கொஞ்சம், அப்புறம் மிளகாய்த்தூள் உங்களுக்கு தேவையான அளவு, சாம்பார் பொடி கொஞ்சம். இது 3த்தையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற காய்கறியை போட்டு லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. அளவு மொத்தமாக நான் 2 டம்ளர் சொன்னதுனால 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அப்புறம் களைஞ்சி வச்ச அரிசி பருப்பை போட்டு மல்லி இலை கொஞ்சமாக போட்டுட்டு பெருங்காயத்தூள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா அரைக்கிறதுக்கு எடுத்து வச்ச அந்த 3 பொருளையும் போட்டு அரைச்சி போட்டுட்டு குக்கரை மூடி விசில் நான் ஒரு 4 விசில் வச்சேன். அதுவே நல்ல சோறு வெந்து வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு ரெடி பண்ணணும். தாளிப்பு ரெடி பண்ணுறதுக்கு எப்பவும் போல் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 2 வத்தல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு சீரகம், கடுகு, அப்புறம் வெட்டி வச்ச சின்ன வெங்காயம் அதை போட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி தாளிச்சிட்டு அது கூட இது பண்ணிங்கன்னா தேவையான